எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான, ஹெல்த்தியான, சூப்பர் டேஸ்டி சைட் டிஷ் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம, சம்மர் சீசன்ல பாடி கூலா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி பிரியாணி, வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், சப்பாத்தி இதோட சேர்த்து சாப்பிட்டாலும் செம டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபிக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்கிரியன்ஸ் தான் தேவை. 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் நம்ம பாடிக்கு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கும். இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தயிர் பச்சடிக்கு நல்ல க்ரன்ச்சினஸையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இப்போ இந்த ஆனியனை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து கட் பண்ணின ஆனியன்ஸை அதில் போடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஃப்ரெஷ் அரோமா கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. இது பச்சடிக்கு ஃப்ரெஷ் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டா போதும். இப்போ இதில் நல்ல கட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் தான் இந்த ரெசிபியோட மெயின். தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது நம்ம கட் ஹெல்த் அண்ட் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டை குறைக்கவும் இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணவும் தயிர் ஹெல்ப் பண்ணும். தயிர் சேர்த்த அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிள் ஹெல்த்தி அண்ட் கூலிங்கான தயிர் பச்சடி ரெடி. கொஞ்ச நேரத்தில் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி டேஸ்ட்டும் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கும் நிறைந்தது. நீங்கள் இதை டெய்லி லஞ்சுக்கு கூட சாப்பிட்லாம். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.